அதே போல் இந்த வருட இறுதியில் கடந்த வருடம் நடத்தினது போல் 6 மணி நேர உபவாச கூடுகை நடத்த நாம் தீர்மானித்திருக்கிறோம். ஆண்டவருக்கு சித்தமான ஊழியர்களை கர்த்தர் தரும்படி கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமீன். கடந்த வருடத்தை போல கர்த்தர் நன்மையாய் அந்த கூடுகை ஆசீர்வதித்து தரும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார். இப்பொழுது ஒரு பாடல் பாடும்போது காணிக்கைகளை கொடுக்க அன்பாய் கேட்கிறேன். கரங்களில் இருக்கிற காணிக்கையில் தசம பாகங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் கண்மலை மீட்பெருமாகிய கர்த்தாவே, உடைய பிள்ளைகள் கரங்களிலே கொண்டு வந்திருக்கிற காணிக்கையில் தசம பாகங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தும் அங்கீகரியும் மேன்மைப்படுத்தும். பொருளாதாரத்தில் இருக்கிற குறைபாடுகள் பற்றாக்குறைகள் விலக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நன்மையின் கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எரித்தாற்று நீர் வற்றினாலும் தேசம் பஞ்சத்தில் வாடினாலும் பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவனுக்கு உண்டு. எரித்தாற்று நீர் வற்றினாலும் தேசம் பஞ்சத்தில் வாடினாலும் பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் உனக்கு உண்டு. கர்த்தருண்டு, அவர் வார்த்தையுண்டு, தூதனுண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தருண்டு, அவர் வார்த்தையுண்டு, தூதனுண்டு, அவர் அற்புதம் உண்டு. இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல இருக்கும் தேவன். இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல அளிக்கும் தேவன். உயிர்ப்பிக்கும் ஆவியினால் உருவாக்கி நடத்திடுவார். என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியினால் உருவாக்கி நடத்திடுவார். கர்த்தருண்டு, அவர் வார்த்தையுண்டு, தூதனுண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தருண்டு, அவர் வார்த்தையுண்டு, முடியாததென்று நினைக்கும் நேரம் கர்த்தரின் கரம் முன்னில் தோன்றிடுமே. முடியாததென்று நினைக்கும் நேரம் கர்த்தரின் கரம் முன்னில் தோன்றிடுமே. அளவற்ற நன்மையினால் ஆண்டு நடத்திடுவார். அளவற்ற நன்மையினால் கர்த்தருண்டு, அவர் வார்த்தையுண்டு, தூதனுண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தருண்டு, அவர் வார்த்தையுண்டு, தூதனுண்டு, அவர் அற்புதம் உண்டு. இருளான பாதையில் நடந்திட்டாலும் வெளிச்சமாய் தேவன் வந்திடுவார். இருளான பாதையில் நடந்திட்டாலும் வெளிச்சமாய் தேவன் வந்திடுவார். மகிமையின் பிரசன்னத்தால் நடத்திடுவார். என்னை மகிமையின் பிரசன்னத்தால் நடத்திடுவார். கர்த்தருண்டு, அவர் வார்த்தையுண்டு, தூதனுண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தருண்டு, அவர் வார்த்தையுண்டு, தூதனுண்டு, அவர் அற்புதம் உண்டு. நம்ம எல்லாரும் ஜெபிக்கும்படியாய் முழங்கால் படியிடலாம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென். கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு. கேரி தாற்று நீர் வற்றினாலும் தேசம் பஞ்சத்தால் வாடினாலும் ஆமென் பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் நாம் கலங்க தேவையில்லை. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. இதனால் ஆண்டவரை நீங்க தேடி வந்திருக்கிறீங்க. நீங்க ஜெபம் பண்ணணும். பின்னால் இருக்கிறவங்க, வெளியில இருக்கிறவங்க, தயவு செய்து இந்த ஜெப நேரத்தை நீங்க வீணடிக்க கூடாது. தேவ பிரசன்னம் தங்குகிற இடம். தேவனுடைய ஆலயத்தில் நம்ம கர்த்தரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். நம்முடைய விண்ணப்பங்களை கவனமாய் கேட்கிறவர்,
செவி கொடுக்கிற தேவனை தேடி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில தோஷம், உங்க வாழ்க்கையில ஆமேன் இழப்புகள், தீமைகள் இருக்கிறதை போல நீங்க உணரலாம். இந்த ஜெப நேரத்தில் அப்படிப்பட்ட தோஷத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற தீமையான காரியங்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். சாவு இனி இல்லை என்று சொல்லத்தக்கதாக உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சகோதரி சகோதரர்கள் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நினைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை மாற்றுவது அவருக்கு லேசான காரியம். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். எந்த காரியத்தை நம்பி எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க, எந்த காரியத்தில் ஒரு நன்மை வேணும்னு எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் அசைவாட விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் உறவாட விரும்புகிறார். வெளியில இருக்கிறவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாரும் இந்த நேரத்தை யாரும் வீணடிக்க கூடாது. எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணலாமா? இயேசு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறபடியால் அவருடைய அன்பை உணர்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். தேவ கிருபை, தேவ கிருபை இந்த நாள் முழுவதும், இந்த வாரம் முழுவதும் நம்மை நடத்த உண்மை உள்ளதாக இருக்கிறது. நாம் செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். நாம் செய்கிற தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். கையின் பிரயாசங்களில் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட முடியும். சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. இயேசு 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 நன்மை செய்யும்படி இந்த நாளிலே நம் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் அல்லவா? நாம் கர்த்தரை துதித்து பாடி இருக்கிறோம். இந்த இடத்துல கர்த்தர் பிரசன்னமாய் இருக்கிறார். ஆமென். ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள் சகோதரி, ஜெபம் பண்ணுங்கள் சகோதரனே. என் வாழ்க்கையில் இருக்கிற சாபம், என் வாழ்க்கையில் இருக்கிற கட்டு, என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு என்றைக்கு வரும் என்று ஏங்கி வந்திருக்கிறீர்கள் அல்லவா? இன்றைக்கு தான் அந்த தீர்வு. நீங்கள் உண்மையாய் ஜெபித்தால் இன்றைக்கு அந்த தீர்வை கர்த்தர் தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் அருகாமையில் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். நீங்கள் கேட்காமல் இருப்பதுதான் குறைவு. நீங்கள் கேட்காமல் இருப்பதுதான் குறைவு. வேதம் சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறார். எல்லாரும் வாய் திறந்து இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஜெபம் பண்ணணும். ஆமென். வாலிப தம்பிமார், வாலிப தங்கச்சிமார் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இது கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற நேரம், கர்த்தர் நம்மை திடப்படுத்துகிற நேரம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற நேரம். ஆமென். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். ஜெபிக்கிற மனிதன் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் விலகும். ஆமென். ஆலயத்தில் வந்தே உங்களால் ஜெபிக்க முடியலைன்னா நீங்க வீட்டில் எப்படி ஜெபிக்க முடியும்? ஆலயத்தில் வந்தே கர்த்தரை துதிக்க முடியலைன்னா வீட்டில் நீங்க எப்படி துதிப்பீர்கள்? எல்லாரும் வாய் திறந்து சத்தமா ஜெபம் பண்ணலாம். யாரும் உங்களை தடுக்க மாட்டாங்க, யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. இது சகல ஜனத்திற்கும் ஜெப வீடு எனப்படும். உங்க வீட்டில் நீங்க சத்தமா ஜெபிக்கும் போது உங்களை அதட்ட யாராவது இருக்கலாம், ஆனா இங்க ஜெபிக்கும் போது யாரும் உங்களை அதட்ட முடியாது. இது கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய ஜெப வீடு. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நான் நிரப்பப்படுகிற நேரம் இது. இந்த ஜெப நேரத்தில் ஒவ்வொருவரையும் கர்த்தர் திடப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். கிதியோனே, கிதியோனே, நீ உன்னை கோழைன்னு சொல்லாத, என்னால ஒண்ணு முடியாதுன்னு சொல்லாத. கிதியோனே, உன்னை கர்த்தர் சொல்லுகிறார், நீ பராக்கிரமசாலி மகளே, நீ பராக்கிரமசாலி. நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை பாதுகாப்பேன். நான் உன்னோடு இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும், பெரியவைகளா இருக்கும். திகைக்காதே, கலங்காதே. உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. பலப்படுத்துகிற கர்த்தர், கிதியோனை பலப்படுத்தின கர்த்தர் இந்த பகல் வேளையில் அநேகரை பலப்படுத்துகிறார். அநேகருடைய சோர்வுகள் மாறுகிறது, அநேகருடைய நிந்தைகள் மாறுகிறது, அநேகருடைய அவமானங்கள் மாறுகிறது. என் இயேசு உனக்காய் தன்னுடைய ஜீவனையே தந்தது உண்மை என்றால், என் இயேசுவின் சாபத்தை ஏற்றுக்கொண்டது உண்மை என்றால், நீ ஆசீர்வதிக்கப்படுவது உண்மை, நீ விடுவிக்கப்படுவது உண்மை. ஹalleluya. உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை மாற்ற இயேசுவுக்கு லேசான காரியம். பலவீனத்தோடு சுகவீனத்தோடு வந்தவர்களை கர்த்தர் இந்த ஜெப வேளையில விடுதலை ஆக்குகிறார். விசுவாசத்தோடு சொல்லுங்கள், என் குடும்பத்தில் இருக்கிற, என் பிள்ளைக்கு இருக்கிற, என் உறவுகளுக்கு இருக்கிற பலவீனம் இயேசுவின் நாமத்தினால் மாற ஜெபிக்கிறேன் என்று சொல்லுங்கள். உங்கள் ஜெபங்கள் வீண் போவது இல்லை. கடன் பாரங்கள் மாற ஜெபம் பண்ணுங்கள், தரித்திரங்கள் மாற ஜெபம் பண்ணுங்கள், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட ஜெபம் பண்ணுங்கள், குடும்பங்களில் இரட்சிப்பு உண்டாக ஜெபம் பண்ணுங்கள். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லத்தக்கதாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய அன்பு கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் இடைபடும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென், ஆமென். அப்படி ஒரு விஷயம் இப்படி எழுந்து நின்று நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறதுக்கு முன்னால இன்னைக்கு வார்த்தைகளை கொடுக்கிற அன்பு சகோதரர் ஜேக்கப் அவர்களுக்காக நாம் சபையாராக இணைந்து ஜெபிக்க போறோம். அப்படி குடும்பத்திற்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆமென். நம்முடைய சபைக்கு மாதம் வந்து கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். நமக்காய் ஜெபிக்கிறவர்கள், நம்முடைய ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறவங்க, நாம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஆமென். எல்லாரும் கண்ணை மூடி முடிஞ்ச 2 கரங்களையும் அண்ணனுக்கு நேராக நீட்டி அண்ணனுக்காக, அக்காவுக்காக, ஆண்டவர் கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சந்தோஷத்தோடு கர்த்தருடைய ஊழியத்தை இன்னும் வல்லமையாய் செய்ய கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, அண்ணனை பலப்படுத்துங்க, அக்காவை பலப்படுத்துங்க, 2 பிள்ளைகளை பலப்படுத்துங்க, உடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க. இந்த குடும்பத்துக்கு விரோதமா இருக்கிற எல்லா சத்துருடைய கிரியைகளும் அழிய ஜெபிக்கிறோம். ஊழியத்திற்கு விரோதமா இருக்கிற தடைகள் விலகட்டும். பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமா இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால விலக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே. எங்கள் மத்தியில் இன்னைக்கு நீ பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். Thank you Lord, thank you Jesus. Glory to God. கர்த்தர் நல்லவர். Hallelujah, 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 hallelujah. Praise God. Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த ஸ்தோத்திரம் ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிற வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதாக காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைக்காக தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும். அல்லேலூயா. ஒரு பாடலுடைய ஒரு 2 சரணத்தை பாடும்.